நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ், திராவிடர் கழகம் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுடன் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாடாளுமன்றத்தில் சட்டமேதை அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசிய அமித்ஷாவை கண்டித்தும் பதவி விலக கோரியும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஒன்றிய செயலாளர் போதுராஜன், நகர செயலாளர் திருப்பதி, மாநில முற்போக்கு மாணவர் கழக வழக்கறிஞர் மணிகண்டன் மற்றும் ஒன்றிய பொறுப்பாளர்கள் பாவலன், ரஞ்சித்குமார், ராமகிருஷ்ணன் ஆகியோரும் திராவிடர் கழக சார்பில் நிலக்கோட்டை ஒன்றிய செயலாளர் ஜெயபிரகாஷ், மாவட்ட இளைஞரணி தலைவர் சக்தி சரவணன், ஒன்றிய இளைஞரணி தலைவர் ராஜ்குமார், காங்கிரஸ் வட்டார தலைவர் கோகுல்நாத் மற்றும் முருகன் போன்ற கூட்டணி கட்சி நிர்வாகிகள் என 100க்கும் மேற்பட்டோர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். நிலக்கோட்டை காவல் நிலைய ஆய்வாளர் ராஜேந்திரன் தலைமையிலான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக நிலக்கோட்டை செய்தியாளர் ரமேஷ். நாடாளுமன்றத்தில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் அவர்களை குறிப்பிட்டு பேசும் பொழுது, இங்கு அம்பேத்கர் என்பது ஒரு மாடலாக, ஒரு ஃபேஷனாக பார்க்கப்படுகிறது. அம்பேத்கரை பற்றி பேசுவதற்கு பதிலாக கடவுளை பற்றி பேசினால் கூட ஒரு சொர்க்கம் கிடைக்கும் என்று அம்பேத்கரை இழிவுபடுத்தியும் இந்து மதத்தை தூக்கியும் உயர்த்தி பிடித்து நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கின்றார். இந்த உரை என்பது இந்தியாவில் வாழக்கூடிய பல்லாயிரம் மக்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு பேச்சாகவும், இந்திய சாசனத்தை வகுத்து தந்த அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தும் விதமாகவும் பேசியிருக்கிறார். இந்த பேச்சு என்பது ஒரு பொறுப்பு வாய்ந்த மத்திய அமைச்சருக்கான பேச்சு கிடையாது. இது ஒரு சமத்துவ நாடு என்பதையும், மதங்களை புறக்கணிக்கக்கூடிய நாடு என்பதையும் புறம் தள்ளிவிட்டு இந்திய சாசனத்தால் பதவியேற்றிருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் அவர்களே கடவுள் நம்பிக்கையை தூக்கி பிடித்தும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தி பேசியிருப்பதை விடுதலை சிறுத்தைகள் உட்பட இந்திய கூட்டணியின் சார்பாக அனைத்து கட்சிகளும் தொடர்ந்து கண்டித்து வருகின்றோம். சட்டத்தின்